Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21st நவம்பர். ஸோ இந்த 21st நவம்பருக்கான இன்ட்ராடே லாஜிக் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி எடுத்திருக்கோம் பேங்க் நிஃப்டியில் இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சைட்வேஸில் இருந்துச்சு. சைட்வேஸில் இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல பேட்டர்ன்ஸ் ஆக்சுவலி ப்ரைஸ் ஆக்ஷனை கொடுத்துச்சு. சரிங்களா? ஸோ நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செட் ஆஃப் கேண்டில்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 11:50 கேண்டிலேருந்து 2:30 கேண்டில் வரைக்கும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏரியா ஆஃப் கேண்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் பேட்டர்ன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இது ஹெட் அண்ட் ஷோல்டரை ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். அப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஃபார்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லெஃப்ட் ஷோல்டர், அப்புறம் இது வந்து ஹெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஷோல்டர். சரிங்களா? ஸோ நம்ம ஆப்வியஸாக எங்கே நம்ம என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு பிரேக் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு பிரேக் ஆன உடனே நம்ம என்ட்ரி எடுப்போம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நெக் லைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த நெக் லைன் பிரேக் ஆன உடனே நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். அஷ்யூமிங் இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். சரிங்களா? ஸோ அந்த கேஸில் வந்து நம்ம ஈஸியாக எடுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து ஹெட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ரைட் ஷோல்டர் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த பிரேக் அவுட்டில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரீடெஸ்ட். ஸோ இந்த ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 3 மணி கேண்டில் வந்து ஒரு ரீடெஸ்ட் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் நம்ம வந்து ஈஸியாக வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கேருந்து நமக்கு வந்து மார்க்கெட்டை கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஒரு 73 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டேல வந்து மூவ் ஆனால நம்மளால் மேக்ஸிமம் பிடிக்க முடியல. ஸோ நாளைக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மேக்ஸிமம் மேலே ஓப்பன் ஆகி நமக்கு கீழே வரும்போது நமக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். சரிங்களா கைஸ்? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஆன என்ட்ரி. ஸோ வி ஹாவ் அ லெஃப்ட் ஷோல்டர், ஹெட், ரைட் ஷோல்டர். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ட்ரேட் பண்ணும்போது பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ரீடெஸ்ட்டில் ட்ரேட் பண்ணியிருக்கலாம், அல்லது பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ட்ரேட் பண்ணும்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் உங்களால் புக் பண்ண முடியும். ஏன்னா பெருசாக வந்து மூவ்மெண்ட் இந்த இடத்துல அதிகமாக இல்லை, அதனால தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான என்ட்ரி. நம்ம அடுத்து வந்து நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போயிடுவோம். ஸோ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ் லெவல்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் ஃபர்தராக வந்து உங்களுக்கு கிளியராக லெவல்ஸ் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக 1 hour டைம் ஃப்ரேம் போவோம். எப்பயுமே வந்து 1 hourலேருந்து 50 மினிட்ஸ் போங்க, 50 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் போங்க. சரிங்களா? ஆப்போசிட்டாக பண்ணாதீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு தெரிஞ்ச விசிபிள் லெவல்ஸை வந்து மார்க் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கோம் அந்த 42,250 200 ரேஞ்சு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சப்போர்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து 42,600 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். இப்போ நடுவில் இருக்கிற ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,400. ஸோ ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருச்சு நமக்கு மார்க்கெட். கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் 40,400 போகுது. சரிங்களா? போயிட்டு அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு செல்லிங் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் 42,200 தான் வரப்போகுது மார்க்கெட், வேறு எங்கேயும் போக போகிறதில்ல. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,400 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அதே மாதிரி 42,200 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ஒரு நல்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த போராட்டத்தில் வந்து டேரெக்டாக உள்ள ஜம்ப் பண்ண முடியாது. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஜம்ப் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பக்கா ரேஞ்ச், அப்புறம் வந்து பக்கா சப்போர்ட் அண்ட் பக்கா ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாட்டிப்போம். ஸோ மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மேனிப்புலேஷன்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நல்ல பெரிஷாக வந்த கேண்டில் அப்படியே வந்து க்ரீனாக மாற்றிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டோம். ஸோ இந்த 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு கிளியர் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இல்லை. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,400க்கு மேலே மார்க்கெட் போகுதுன்ற பட்சத்தில் பை பண்ணலாம். ப்ளஸ் நம்ம அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா 42,450க்கு மேலே போகணும். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து ரீசன்ட் ஸ்விங். ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டிங் இவ்வளோ தூரம் வந்துச்சு, இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, மறுபடியும் கீழே வந்திருக்கு, மறுபடியும் இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, மறுபடியும் இது என்ன ஆக போகுது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே வரப்போகுது. அப்போ ஐடென்டிக்கலாக இது என்ன உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த ஃபார்மேஷன் நடக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,200 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஒரு 50 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு பியரிஷா அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுக்கு வரும். அந்த சப்போர்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,000. சரிங்களா? அப்படி இல்லை நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 40,360 தாண்டி 400 தாண்டிட்டு 450க்கு மேலே க்ளோஸ் வைக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,600க்கு மறுபடியும் மார்க்கெட் போகும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இன் பிட்வீன் எங்கேயுமே ட்ரேட் பண்ண போகிறதில்ல. 42,200 வந்துச்சுன்னா நம்ம பை பண்ண முடியும். பை பண்ணிவிட்டு ஷார்ட் டர்மாக சின்னதாக வந்து ஒரு புல் பேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறோம்.
அப்படி இல்லை நம்ம வந்து பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுறோன்ற பட்சத்தில் 42,200 கீழே வந்து நமக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் டார்கெட் 42,000. அதே மாதிரி 42,450 மேலே வந்து ஏதாவது கேண்டில் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பை சைட் போயிடுவோம். ஸோ அந்த கேஸில் நமக்கு ஈஸியாக 42,600 ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். சரிங்களா? ஹோப் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.